அது ஏன்ட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பத்திரிக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்புறம் கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா? இதுவது இல்லை, மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுவேலை விட்டு அரையங்களை நேரில் நான் தான் ஊர் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவகங்கை தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவகங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு கொண்டி சேலத்துல கொண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சிலை வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு கேள்வி. ஏன் சிலை வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சிலை வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா, முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம் தம்பி.